என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 second. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரடக்ஷனில் தே சேயிங் தட் முன்னாடியெல்லாம் இந்த ஓல்டன் டைம்ஸ் ஆர் நார்மலாக பிஃபோர்லாம் வந்து மோஸ்ட்லி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் மட்டும் தான் பண்ணுவாங்க. பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ஃப்யூச்சர் ரிலேட்டடாகவும் நிறைய பேர் அஷூரன்ஸ் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, பேங்க்கு நமக்கு ஏதாவது லோன் கொடுக்கணுன்னா அவங்க அடுத்த 5 வருஷம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், உங்களோட ரெவென்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறதுனால நம்ம ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது எப்படி கொடுக்குறது, ஏதோ ஒரு அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் இயர் ஆன் இயர் 5% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது பேங்க் என்ன கேட்குதுன்னா, நீ இந்த மாதிரி ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரெடி பண்ணியிருக்கே, இது எந்த அளவுக்கு வயபிள், இது நடக்குமா நடக்காதா, இந்த அசம்ஷன்ஸ்லாம் ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆடிட்டட் இல்லை, சாரி, யூ காண்ட் யூஸ் த வேர்ட் ஆடிட்டட், பட் ஸ்டில் ஒரு அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, we call an auditor, we call a chartered accountant to give assurance services on the prospective financial information. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சர் ஓரியன்டாக நம்ம ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தோன்னா அதோட பேர் வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராஸ்பெக்டிவ் எக்விட்டி இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்கார். நான் சொன்னேன் அந்த சிங்கானியா மாதிரி, ஓ மை காட் ஐ கான்ட் டாக். ப்ராஸ்பெக்டிவ் எக்விட்டி இன்வெஸ்டர், ஒரு சிங்கானியா மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டிவ் எக்விட்டி இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் கேட்பார் உங்ககிட்ட, எனக்கு ஃபோர்காஸ்ட் கொடுங்க, ப்ராஃபிட்டோட ஃபோர்காஸ்ட் கொடுங்க, ஃபினான்ஷியல் பொசிஷனோட ஃபோர்காஸ்ட் கொடுங்க, அப்போ தான் என்னால் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு தெரியும், ஸோ கிவ் மீ அ ஃபோர்காஸ்ட்னு கேட்பாங்க. அப்படி ஃபோர்காஸ்ட் கேட்கும்போது இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக தே டெவலப் ஃபோர்காஸ்ட் டெவலப் பண்ணிவிட்டு அது யார்கிட்ட கொடுத்து அஷூரன்ஸ் வாங்கிப்பாங்கன்னு கேட்டால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுத்து அஷூரன்ஸ் வாங்கிப்பாங்க. சரியா? அதனால தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த யூசர் என்டிட்டி, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் ஆர்கனைசேஷன், அந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு அஷூரன்ஸ் கொடுக்குற முன்னியோ வாட் எவர் அந்த முன்னி இருக்கார் இல்லையா, அவர் தன்னோட அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து எஸ்ஏஇயில் தான் கொடுப்பார். எஸ்ஏஇ 3402 அவர் கொடுப்பார். சன்னி வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து ஹீல் டூ த ஆடிட் ஆஃப் தி சன்ஃப்ளவர் லிமிடெட். அவர் என்ன யோசிப்பார், சரி ஓகே நம்ம இந்த கம்பெனியோட ஆடிட் பண்ணுறோன்னா அங்கே வந்து பேரோல் சர்வீசஸில் உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டோட ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்து, ஓகே இன்னொரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவர் அஷூரன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, அதனால் நான் அதை பேஸ் பண்ணி இங்கே என்னோடய ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சன்னியும் சரி அந்த இடத்துல முன்னியும் சரி 2 பேருமே வந்து 402 அப்ளிகபிளாக இருந்தால் கண்டிப்பாக 3402 அந்த இடத்துல அப்ளிகபிளாக இருக்கும். அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி செஞ்சு வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஏஇ அப்படிங்கிறது வந்து 2 விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், லைக் ப்ராஸ்பெக்டஸ், அப்படி இல்லைனா வந்து ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரொஜெக்டட் P&L அந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம. அதுக்கு அடுத்தது 2வது வந்து இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் ஆஃப் த சர்வீஸ் என்டிட்டி எப்படி இருக்குது, சர்வீஸ் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு யூசர் என்டிட்டிக்கு தெரியணுங்கிறதுனால இதில் வந்து இந்த 3402 இருக்குல்ல இந்த அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டு, இது வந்து இட் இஸ் ஃபார் முன்னா வில் டிசைட் வெதர் த கண்ட்ரோல்ஸ் அட் தி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இஸ் குட் ஆர் நாட் அப்படிங்கிறத பற்றி இருக்கும். சில நேரத்தில் இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரோல் சர்வீசஸுடைய ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இருக்கார்ல, அவரே கூட இந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட சன்னி கூட என்ன பண்ணலான்னா, ஒரு ஆடிட்டர் கிட்ட சொல்லி, தட் இஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லி அந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை பற்றி ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இது பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி அண்டர் 3402 நம்ம அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டை வாங்கும் போது இட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் பேரோல் சர்வீஸோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருக்கு ஆல்ரெடி இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை பற்றி நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால அங்கே வந்து பேரோல் சர்வீசஸை பற்றி அவர் தான் ஃபுல்லாக ஆடிட் பண்ணுறாருன்றதுனால பேரோல் சர்வீசஸை பற்றின என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றின புரிதல் அவருக்கு இருக்கும், அலாங் வித் இன்டர்னல் கண்ட்ரோல்ன்றதுனால இந்த எஸ்ஏஇ 3402 படி அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டையும் நம்ம அவர்கிட்டேருந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. வேறஸ் 402 படி ஆடிட் பண்ணும்போது சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்றதை வச்சு ஹவு டு பிளான் அண்ட் பர்ஃபார்ம் த ஆடிட் ஆஸ் பர்
ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அப்படின்றத வந்து who will take care of ன்னு கேட்டிங்கன்னா சன்ஃப்ளவர் லிமிட்டடோடைய ஆடிட்டர் சன்னி will take care of it. ஓகேவாம்மா? ஸோ அதனால தான் இந்த 3 ஸ்டாண்டர்டையும் கொடுத்துருக்காங்க. 3400, 3402, 3420. மேடம் இல்லை எனக்கு எதாவது கன்ஃபியூஷன் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் உங்களுக்கு தான் 402 தெரியும்ல. 402 இஸ் டாக்கிங் அபவுட் த சேம் சினாரியோ. அதனால் முன்னாடி 3 போட்டுக்கிட்டிங்கன்னா 3402 இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் தி அதர் சைட் ஆஃப் த சேம் காயின். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து தேர் டாக்கிங் அபவுட் தி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் டு ரிப்போர்ட் ஆன் த கம்பைலேஷன் ஆஃப் ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடட் இன் த ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் ஒன்றும் ப்ராஸ்பெக்டஸ் மேலே போயிட்டு அஷூரன்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா? ப்ராஸ்பெக்டஸில் வந்து தேல் ஹேவ் எந்த பர்பஸ்க்காக பணம் ரைஸ் பண்ணுறாங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளோ ரைஸ் பண்ணுறாங்க, அந்த ஷேர் கேபிட்டல் எக்விட்டியா ப்ரிஃபரன்ஸா, அதில் என்னென்னலாம் இருக்குது ஃபீச்சர்ஸ்ன்னு ப்ராஸ்பெக்டர்ஸ் வில் ஹாவ் அ பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன். புரியுதா? ஸோ நீங்கள் 3420 நீங்கள் போய் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கொடுக்கும்போது as a chartered accountant in practice நீங்கள் போய் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா you are not going to give assurance on the entire prospectus. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. Prospectus, it has a lot of bundle of information. Out of a whole bundle of information நீங்கள் எதை பற்றி மட்டும்தான் அஷூரன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா only the financial information, அதுவும் proforma financial information included in the prospectus. ஓகேவா? proforma financial information included in the prospectus, அதாவது prospective format of the financial information which is included in the prospectus, அதை மட்டும் தான் நீங்கள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க. இப்போ நடுவில் ஒரு வேர்டு வந்து வருது, என்னென்னா கம்பைலேஷன் ஒரு வேர்டு வருது. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் கம்பைலேஷன் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா நம்ம வந்து அங்கே வந்து அஷூரன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது தானே, ஏன்னா நம்ம தானே கம்பைல் பண்ணி தரணும். இந்த இடத்துல நம்ம கம்பைல் பண்ணி நம்ம கொடுக்கல. அந்த கம்பெனியில் எந்த கம்பெனி ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயீஸை வச்சோ இல்லை அவங்களோட ஹையர்டு எக்ஸ்பர்ட்ஸை வச்சோ தான் அவங்க ப்ராஸ்பெக்டஸை ரெடி பண்ணுறாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராஸ்பெக்டஸில் ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் அவங்க தான் கம்பைல் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கம்பைல்டு ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ராஸ்பெக்டஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அவங்க கம்பைல் பண்ணி முடிச்சுட்டாங்க. கம்பைல் பண்ணி முடித்த அந்த ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் போய் அஷூரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஈவன் தோ யூ ஹாவ் தி கன்ஃபியூஷன் வேர்ட் ஆஃப் கம்பைலேஷன்ற ஒரு கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி வேர்டு இருந்தாலும் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆல்ரெடி கம்பைல்டு ப்ரொஃபார்மா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடட் இந்த ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் அஷூரன்ஸ் மட்டும் கொடுக்க போகிறீங்க. வெதர் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடட் இன் த ப்ராஸ்பெக்டஸ் ரிகார்டிங் த ஃபியூச்சர், whether it is viable, whether it is trustworthy, whether it is assured அப்படின்னு மட்டும் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ now we move on to 3400, exactly the examination of prospective financial information. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்டர் 2 aspects. ஒன்று வந்து என்னென்னா பெஸ்ட் எஸ்டிமேட்டு, இன்னொன்று ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒன்று வந்து நார்மல் அசம்ஷன்ஸ், அதாவது எஸ்டிமேட்ஸ், இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ், நார்மல் அசம்ஷன்ஸ். இதெல்லாம் இது வந்து என்னென்னா ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ். இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ். மேம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆர் நார்மல் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஈஸிலி ஹேப்பனபிள், ஈஸியாக நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன கவுண்டர் ஆக்ஷன் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க, பேக்கப் ஆப்ஷன் என்ன, அது இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடந்தால் இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இது எல்லாமே ஈஸிலி ப்ராக்டிகபிள். ஆனால் ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லெஸ் ப்ராபபிலிட்டி தான், அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி. ஓகே, இது வந்து வெரி ப்ராக்டிகபிள், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். தெர் இஸ் அ வெரி ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வே. ஓகேவாப்பா, do you understand? Hypothetical assumptions and best estimates. So அவங்க என்ன சொல்கிறாங்க, the auditor who comes here to give assurance engagement, they used to
எஸ்டிமேட்ஸ். ஒன்று வந்து பெஸ்ட் எஸ்டிமேட், இன்னொன்று ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ். ஓகேவா? இன்னொன்று வந்து மெயினான ஒரு கேள்வி என்னென்னா, சன்னி லிமிட்டெடில் சன்னி தான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், கரெக்டாக? அந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் த சன்னி லிமிட்டெட், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் த சன்ஃப்ளவர் லிமிட்டெட் இஸ் சன்னி. சன்னி தான் இதை பர்ஃபார்ம் பண்ணணுமா? ஓகே, நீங்கள் வந்து வேண்டாம் சன்னி முன்னான்னு சொன்னால் நீங்கள் உடனே 3402 போயிடுவீங்க, உங்கள் பிரெயின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு புது கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த கம்பெனி வந்து விவி அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஆடிட்டர் பேர் என்ன அப்படின்னா பத்ரா. இப்போ பத்ரா வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் விவி அண்ட் கோ. விவி அண்ட் கோ என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிதாப் பச்சன் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஆனால் ஃப்யூச்சர் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொடுங்க, பொட்டென்ஷியல் ஃபோர்காஸ்ட்டை கொடுங்க, அப்போ தான் என்னால் பார்த்துட்டு எதாவது செய்ய முடியும்னு சொல்லிட்டு ப்ராஸ்பெக்டிவ் ஃப்யூச்சர் இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்காரு. அப்போ நீங்கள் பத்ரா கிட்ட சொல்லி, அவர் தான் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆடிட் பண்ணி கொடுத்துருக்காரு, அவர் தான் உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். அவர்கிட்டயே சொல்லி எஸ்ஏஇயும் பர்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பற்றின ரிப்போர்ட்டை வாங்கிப்பீங்களா, இல்லை அதர் தேன் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இந்த எஸ்ஏஇயை பர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், முடிஞ்சால் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரை பர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். முடியலைன்னா வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் வேறு ஒரு ஆடிட்டர் கூட வந்து தே கேன் டூ த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் படி அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஸோ உங்கள் கம்பெனியினுடைய ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரே தான் உங்களோட ஃப்யூச்சர் இன்ஃபர்மேஷனையும் ஆடிட் பண்ணி அஷூரன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட்டு நான் சொல்கிறது வந்து ஃப்யூச்சர் இன்ஃபர்மேஷனை பற்றின ஒரு ரிப்போர்ட், அஷூரன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்களா? இதுக்கப்புறம் அவங்க டீல் பண்ணுறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தேர் டாக்கிங் அபவுட் ப்ராஸ்பெக்டஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரிப்பேர்டு பேசிங் 2 மெத்தட்ஸ். மெத்தட் நம்பர் 1 பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ், மெத்தட் நம்பர் 2 ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். ஓகேவா? இன்னொன்று, நீங்கள் பெஸ்ட் எஸ்டிமேட் மெத்தடில் யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லையா யூஆர் யூஸிங் திஸ் ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல நம்ம எதை பேஸ் பண்ணி அசம்ஷன்ஸையும் எதை பேஸ் பண்ணி அந்த பெஸ்ட் எஸ்டிமேட்ஸையும் நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று ஃப்யூச்சரில் என்னென்னலாம் நடக்கலாம் அப்படிங்கிற பேசிக்கான எதிர்பார்ப்பு. இப்படிலாம் நடக்கும்ப்பா ஃப்யூச்சரில் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகே, இப்படிலாம் ஃப்யூச்சரில் என்வாயன்மெண்ட்டில் உங்கள் காம்படிட்டர்ஸும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, உங்கள் கண்ட்ரியும் சரி, உங்களோட சரௌண்டிங்ஸ், உங்களோட என்வாயன்மெண்ட்டில் இதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க? ஸோ 2 விஷயத்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒன்று, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, உங்களை சுற்றி என்ன நடக்க போகுதுன்ற உங்களுடைய கணிப்பு, அது அசம்ஷன். ரெண்டாவது, அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறீங்க, வாட் இஸ் த பாசிபிள் ரியாக்ஷன் ஃப்ரம் யோர் சைட், ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2த்தையுமே சேர்த்து பேஸ் பண்ணி தான் நம்மளால் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒன்று ரெடி பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கம்பெனியில் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா 2 விதமாக கொடுப்பாங்க. ஒன்று, பெஸ்ட் எஸ்டிமேட்ஸை வச்சு கொடுப்பாங்க, இன்னொன்று ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸை வச்சு கொடுப்பாங்க. இது 2த்துலேயுமே நமக்கு 2 எலிமெண்ட் இருக்குது. என்னென்னா, என்ன நடக்க போகுதுன்ற உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறீங்க, பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் தட் யூ ஹேவ் பிளான்டு, வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் தட் யூ ஹேவ் பிளான். இங்கேயுமே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது, அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இது 2த்தையுமே பேஸ் பண்ணி தான் நீங்கள் பேசிக், அதாவது பெஸ்ட் எஸ்டிமேட்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லையா ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ரெடி பண்ணுவீங்க. புரியுதா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். எது, வாட் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ் இன் நேச்சர்? ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் எப்போதுமே இட் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ் இன் நேச்சர் தான். அது மட்டும் இல்லாமல், அண்ட் இட்ஸ் ப்ரிப்பரேஷன் ரிக்வயர்ஸ் த எக்ஸசைஸ் ஆஃப் கன்சிடரபிள் ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இது அசியூம் பண்ணலாமா வேண்டாமா, இது எத்தனை % க்ரோத் இருக்கும், கவர்மெண்ட் என்ன மாதிரி பிளான்ஸ் கொண்டு வாங்க, பாலிசிஸ் கொண்டு வருவாங்க, அப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம்னு ஏகப்பட்ட நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வடிவமைக்க முடியும். யார் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுவான்னு கேட்டால் கம்பெனி தான் பண்ணும்.
பிகாஸ் கம்பெனி தான் அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால the preparation and presentation of the prospective financial information வந்து lies with the company. ஒன்று கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸே இதை பண்ணிவிடுவாங்க. இல்லையா, ஐயோ மேடம் எனக்கு வந்து இதை கூட எனக்கு கம்பைல் பண்ணவே தெரில, எனக்கு இதை கம்பைல் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு வெளியில் யாராவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை கூப்பிட்டு கூட அந்த கம்பைலேஷனை பண்ணுவாங்க. அப்போ அது ரிலேட்டட் சர்வீசஸில் போய்டும். புரியுதா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த இடத்துல கன்சிடரபிள் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி சப்ஜெக்டிவான நேச்சரில் இருக்கிற இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு அஷூரன்ஸ் ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுப்போம். அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ப்ரொஜெக்ஷன் ஃபார்மெட்டில் இருக்கும், அப்படி இல்லைனா ஃபோர்காஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது என்ன மேடம் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா, பெஸ்ட் எஸ்டிமேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு பேர் வந்து ஃபோர்காஸ்டிங் மெத்தடுன்னு அர்த்தமா? என்ன மெத்தடு? ஃபோர்காஸ்டிங் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். இதுவே நீங்கள் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன், கிட்டத்தட்ட ஹாலுசினேஷன் மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல they call it as ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபோர்காஸ்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபோர்காஸ்ட் எப்போவுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? பெஸ்ட் எஸ்டிமேட்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்போவுமே எது பேஸ் பண்ணியிருக்கோம்? ஹைப்பாத்தட்டிக்கல் அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ சில சம்டைம்ஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் போத். அடுத்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் பெஸ்ட் எஸ்டிமேட்ஸை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரொஜெக்ஷன்ஸை கொடுப்பாங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபோர்காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்காஸ்ட்னா என்ன, ப்ரொஜெக்ஷனா என்னன்னு கேட்குறாங்க. ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் பேஸ்ட் ஆன் தி அசம்ஷன்ஸ். என்னது assumptions? One second. Based on the assumptions which can take place, easily you can expect it to take place. Upon the actions the management expects to take place as on the date of the information that is prepared. நீங்கள் எந்த நாளில் நீங்கள் அந்த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த ப்ரொஜெக்டட் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ணுற அன்னைக்கு எது நடக்கும்னு நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, எக்ஸ்பெக்ட் டு டேக் பிளேஸ், இதெல்லாம் நடக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் இப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ தேட் இஸ் கால்ட் as forecasted financial statements which is based on the best estimates. இதுவே இந்த இடத்துல you're talking about projection. ப்ரொஜெக்ஷனை சொன்ன பொறுத்த வரைக்கும் ஹைப்பாத்தட்டிக்கல் அசம்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபியூச்சர் இப்படி நடக்கலாம், இப்படி நடக்காமையும் போகலாம், அப்படி நடக்கலாம், அப்படி நடக்காமையும் போகலான்னு சொல்கிறீங்க. அந்த இடத்துல யூ எக்ஸ்பெக்ட் இட் டு டேக் பிளேஸ்ன்னு இல்லை, யூ எக்ஸ்பெக்ட் இட் டு டேக் பிளேஸ், சம்டைம்ஸ் இட் மைட் ஆல்சோ நாட் டேக் பிளேஸ். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இது நடக்கணும்னு அவசியமே இல்லை, நடந்தால் ஓகே, நடக்கலனாலும் ஓகே. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ அழகான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், which are not necessarily expected to take place. ஸோ ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்க? which are not necessarily expected to take place, பட் நடந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி such as when some entities are in a startup phase-ல இருக்கும் போதோ, அப்படிலாம் கன்சிடரிங் எ மேஜர் சேஞ்சை நோக்கி நகரும் போதோ, ரொம்ப ஆம்பிஷியஸாக அவங்களோட ப்ரொஜெக்ஷன்ஸை வைக்கும் போது அவங்க ஹைப்பாத்தட்டிக்கல் அசம்ஷன்ஸில் வைப்பாங்க, which are not necessarily expected to take place. அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? மிக்சர் ஆஃப் பெஸ்ட் எஸ்டிமேட் அண்ட் ஹைப்பாத்தட்டிக்கல் அசம்ஷன்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இமேஜின்டு ரெஸ்பான்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அ மிக்சர் ஆஃப் பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அண்ட் ஹைப்பாத்தட்டிக்கல் அசம்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? அப்போ பேசிக்காகவே ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ்ன்னு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் தான் மெஜாரிட்டியாக வச்சுருப்பாங்க, பட் அதோட சேர்த்து கொஞ்சம் பெஸ்ட் எஸ்டிமேட்ஸையும் வச்சுருப்பாங்க. ஸோ இட் கேன் யூஸ் அ மிக்சர் ஆஃப் போத் பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ் as well as ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ். பட் எதுக்கு வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ்க்கு தான் இருக்குது. எதுக்கு கிடையாது? டெஃபினட்டாக யூ டோன்ட் ஹாவ் தி ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஹைப்பாத்தட்டிக்கல் அசம்ஷன் டேக்கிங் பிளேஸ். இதோட எசன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். த எசன்ஸ் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு ஆசையை வச்சுருக்கீங்க, அந்த பிரம்மாண்டமான ஆசை நடக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த ப்ரொஜெக்ஷனில் காமிக்கிறாங்க. இஃப் யூ சே தெர் இஸ் நோ சான்ஸ், இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னா அது எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ஷனில் கொண்டு வருவீங்க? இஃப் யூ திங்க் தட் நோ, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா, தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி தட் திஸ் வில் ஹேப்பன், தெர் இஸ் 0 ப்ராபபிலிட்டி தட் திஸ் வில் ஹேப்பன்
அப்போ 0% ப்ராபபிலிட்டி இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் ப்ரொஜெக்ஷனில் கொண்டு வரவே முடியாது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் இருந்தால் மட்டும்தான் ப்ரொஜெக்ஷனில் கொண்டு வர முடியும். அப்போ ப்ராபபிலிட்டி நிறைய இருந்துச்சுன்னா, if the probability is high, then you go for the entirely, you go for best estimate. If the probability is low but still you want to achieve it, அப்போ ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் அதை எப்படியாவது நடத்தணும்னு நினைக்கிறீங்க, 100 கோடி இருக்கிற டேர்ன் ஓவரை 300 கோடியை மாற்றி காமிக்கணுன்ற ஆம்பிஷியஸ் பிளானில் இறங்கும் போது அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹாலுசினேஷன் தான், வேறு வழியே இல்லை. ஹைபாத்தட்டிக்கல் அசம்ஷன். அப்போ ஹைபாத்தட்டிக்கல் அசம்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பட் இட் மைட் நெசசரிலி நாட் டேக் பிளேஸ். கண்டிப்பாக இது நடக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நடக்க வாய்ப்பு இருக்குது. which necessarily need not take place. அப்போ அதுக்கு டேக் பிளேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இருக்குது. தெர் இஸ் அஃப்கோர்ஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் சச் அசம்ஷன் ஹேப்பனிங், கண்டிப்பாக இருக்குது. பட் it also has the probability, or necessarily it might not happen. It might happen or it might not happen. எதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது? மைட் நாட் ஹேப்பனுக்கு அதிக ப்ராபபிலிட்டியும் மைட் ஹேப்பனுக்கு கம்மி ப்ராபபிலிட்டியும் இருக்குது. இந்த பக்கம் பெஸ்ட் எஸ்டிமேட்ஸை மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட்டுக்கு அதிகமான அளவு ப்ராபபிலிட்டி இருக்குது. இட் வில் ஹேப்பன், இட் ஓன்ட் ஹேப்பன் அப்படிங்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படி சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஸ்டாண்டர்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. So this SAE does not apply to the examination of prospective financial information expressed in general or narrative terms. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த SAE அப்ளை பண்ணணும்னா ஃபோர்காஸ்ட்டும் சரி, ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல்ஸும் சரி, ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபோர்காஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் மேலே நீங்கள் அஷூரன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா SAE ஆன் த prospective financial information can be applied only when it is in the actual terms. அதாவது என்ன டேர்ம்ஸில் இருக்கணும்னா, P&L பேலன்ஸ் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டு 35 crores இது இத்தனை க்ரோர்ஸ்ன்னு நம்பரில் அதை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணால் மட்டும்தான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டால் வந்து என்ன பண்ண முடியும், அங்கே ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை ஆடிட் பண்ணி அதில் ஒரு அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறீங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, இந்த மாதிரி இந்த வருஷம் எங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ இருக்குது, அடுத்த வருஷம் ஒரு 10% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு பேர் வந்து ஒரு நேரட்டிவ், அவ்வளோதான். வாட் இஸ் அ நேரட்டிவ்? தட் இந்த நெக்ஸ்ட் 5 years எங்களோட கம்பெனி வந்து கிட்டத்தட்ட கியூமுலேட்டிவாக ஒரு 35% க்ரோ ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. திஸ் இஸ் நரேஷன். திஸ் இஸ் அ நரேட்டிவ் தட் யூ கிவ் ஃபார் யுவர் ப்ரொஜெக்டட் ஃப்யூச்சர், தட் யூ கிவ் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அச்சீவ்மெண்ட்டை பற்றி நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதானே தவிர இயர் ஆன் இயர் 5% க்ரோ ஆகும் அப்படிங்கிற அந்த அசம்ஷனை வச்சு நீங்கள் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையோ இல்லை கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃப்யூச்சரையோ ப்ரிப்பேர் பண்ணலை. அப்போ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா உங்களால் SAEயை அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கீங்க, நெக்ஸ்ட் 5 yearsல 35% இன்க்ரீஸ் ஆகும், நெக்ஸ்ட் 5 yearsல வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு 70% க்ரோத் அச்சீவ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த நார்மலான ஒரு நரேஷனால் உங்களால் SAEயை ஃபாலோ பண்ண முடியாது. பேசிக்காக ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், யூ நீட் சம் பேசிக் இன்ஃபோ அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாம்மா? இந்த பேராகிராஃப் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இட் டசன்ட் அப்ளை டு த ஜென்ரல் நேரேட்டிவ் டேர்ம்ஸ்க்கு அப்ளை ஆகாது அப்படி சொல்கிறாங்க. the audit, it's ஜென்ரலாகவே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆடிட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஆடிட் கிடையாது. ஸோ இட் ஒன்லி இன்வால்வ்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். Such reference is not intended to imply that a member performing such services need necessarily be the statutory auditor. அவசியம் இல்லை, யார் வேணால் பண்ணலாம். அதனால் ஜஸ்ட் ஆடிட்ன்ற வேர்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகேவாம்மா? இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அதுக்கு அடுத்தது they are talking about nature of the assurance regarding prospective financial information. எந்த மாதிரி அஷூரன்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. படித்து பாருங்கள். Prospective financial information relates to the events and actions that have not yet occurred and might not at all occur. இது வரைக்கும் நடக்காத விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அஷூரன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஃப்யூச்சரில் நடக்காமையே கூட போகலாம்.
while evidence may be able to support the assumptions, nobody can say 100% whether it will happen in the future or not. அப்போ டெஃபினட்டாக அது என்ன நேச்சரில் இருக்குது, அது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் நேச்சரில் தான் இருக்குது, which is yet to occur. சம்டைம்ஸ் அது அக்கர் ஆகாமையே போகலாம், might not occur in the future. இனிமே தான் நடக்க போது, அது நடக்காமையும் போகலாம். கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் நேச்சரில் இருக்குது, which is distinctive. நம்ம பண்ண மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக அது ஒரு பாஸ்ட் இன்ஃபர்மேஷன், அது நடந்த விஷயம், அது உண்மையான விஷயம், ஆக்சுவலான விஷயம். இங்கே ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ட்ரூ, இட் இஸ் ஒன்லி அசம்ஷன். வி ஆர் ஒன்லி praying that it should happen, it is yet to happen, and sometimes it might not even occur. அப்படிங்கும் போது அது ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவ் நேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? therefore an opinion as to whether the results shown in the prospective financial information will be achieved cannot be expressed. opinion அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், whether the resultsக்கு ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க முடியாது? அவங்க ஒரு ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க, 35 கோடி நான் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரிசல்ட்டுக்கு உங்களால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு தோணும், என்னது ஒப்பீனியன் கொடுக்க மாட்டிங்களா, அப்புறம் ஏன் இது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு தோணும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரிசல்ட்டுக்கு ஒப்பீனியன் கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் எந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அசம்ஷன்ஸ் மேலே தான் நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த ஃபோர்காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் முழுக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. the auditor need not prepare the projected financial statements. அப்போ என்ன சொல்கிறாங்க, responsibility of preparation and presentation of prospective financial information lies with the management. The management is responsible for preparation and presentation of the prospective financial information. Okay va, including prospective financial information என்ன, basis of forecast என்னென்ன assumptions நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, underlying assumptions என்ன, இது எல்லாத்தையுமே யார் டிசைட் பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டன்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட அசோசியேட் ஆகலாமா? என்ன தப்பு? முன்னாடிலாம் ஆக மாட்டாங்க, இப்போ ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட மட்டும் தான் தன்னை தொடர்பு படுத்திப்பாங்க ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். இப்போ ப்ரொஜெக்டட் கேஷ் ஃப்ளோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தன்னை ஈடுபடுத்திக்கலாம், எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் 3 ஒன்று இருக்குது, கிளாஸ் 3 ஆஃப் த செகண்ட் ஷெட்யூல் டு த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949 சொல்கிறாங்கன்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தன்னைத்தானே ஃபோர்காஸ்டோட அக்யூரஸியை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கான். ஓகேவா? கிளாஸ் இஸ் தட் அக்யூரஸி ஆஃப் த ஃபோர்காஸ்ட்டை யார் சொல்லவே கூடாது, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கான். நம்ம இந்த இடத்துல ஃபோர்காஸ்ட்டு அக்யூரேட்டாக இருக்கான்றதை பற்றி ஒப்பீனியன் கொடுக்கவே உள்ளே போலையே. ஃபோர்காஸ்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி இவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அந்த அசம்ஷன்ஸினுடைய வேலிடிட்டியை பற்றி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு கிவ் அஷூரன்ஸ். யூ ஆர் கோயிங் டு கிவ் அஷூரன்ஸ் வெதர் தி அசம்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் விச் forecasted financial statements or projected financial statements are prepared is valid or not. இது வேலிடான அசம்ஷன்ஸா, இந்த வேலிடான அசம்ஷன்ஸ் மேலே தான் அந்த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உட்காந்துருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோமே தவிர ஃபோர்காஸ்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய அக்யூரஸியை பற்றி இங்கே எந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டும் பேச போகலை. அதனால் நாம் அந்த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய பேசிக் அசம்ஷன்ஸினுடைய வேலிடிட்டியில் நாம் அஷூரன்ஸ் கொடுக்க போகிறது தப்பு கிடையாது. நம்ம எந்த வகையிலையும் கிளாஸ் நம்பர் 3 மதிக்காமல் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே இட் இஸ் வெரி கிளியர் தட் த பேசிஸ் ஆஃப் ஃபோர்காஸ்ட்டுக்கு சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனே என்ன அப்படின்னா அந்த அசம்ஷன்ஸ் தான். ஸோ ஹியர் வாட் ஆர் வி கோயிங் டு வவுச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் அசம்ஷன்ஸ் made in arriving at the forecast, and so long as he does not vouch for the accuracy of the forecast, he is good to go. A chartered accountant is associating his name in the prospected financial statements. A chartered accountant can participate in the preparation of profit or financial forecast and also can review them. நான் சொல்கிறத என்ன கவனிச்சுக்கோங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட்டால் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியலைன்னா
அவங்க வெளியில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை கூப்பிட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி உங்களை கூப்பிட்டு ப்ரிப்பேர் பண்ணி தர சொன்னாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போங்க, அதில் எந்த தப்பும் இல்லை, அதில் நீங்கள் ஈடுபடலாம். ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை நீங்களே ஆடிட் பண்ணி கொடுக்காதீங்க, அவ்வளோதான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த அசம்ஷன்ஸ் வேலிடா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வேறு ஒருத்தர் கூப்பிடுங்க. அப்போ தான் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் வராதில்ல. ஜென்ரலாகவே இஃப் யூ ஆர் த ப்ரிப்பேரர் டோன்ட் கிவ் அஷூரன்ஸ். ஸோ பட் ஆனால் என்னென்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஈடுபடலாமா? படலாம். ஏன்னா அது ஒரு ஆக்டிவிட்டி தானே, பேஸ்ட் ஆன் த அசம்ஷன்ஸ் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கும் போகலாம், அதே மாதிரி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் போகலாம். ஸோ லாங் ஆஸ் சச் நீங்கள் வந்து அக்யூரஸியை, ஃபோர்காஸ்டோட அக்யூரஸி மேலே அஷூரன்ஸ் கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, வெதர் த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் மேட் பை யூஸிங் தி ஃபோர்காஸ்ட் மெத்தட் ஆர் த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் மேட் யூஸிங் த ப்ரொஜெக்ஷன் மெத்தட், எப்படினாலும் சரி, whether the projections are made using best estimate method or whether the projections are made using the best estimates plus hypothetical situation, எதுனாலும் சரி, about the future events and management actions which are not necessarily expected to take place, so long as such நீங்கள் வந்து accuracy of the projection நீங்கள் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு chartered accountant can involve himself in both the situation where forecasted financial information is made and then projected financial information is made. இந்த இடத்துல பேசிக் அசம்ஷன்ஸ் மேலே தான் நீங்கள் வேலிடிட்டிக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். இங்கேயும் சரி, பேசிக் அசம்ஷன்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து அசம்ஷன்ஸ், இங்கே வந்து ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் ப்ளஸ் பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கூட இங்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட வேலிடிட்டியை பற்றி தான் நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் இன்வால்வ் யுவர் செல்ஃப் ஆர் யூ கேன் அசோசியேட் யுவர் செல்ஃப் in that kind of thing அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? do you have any doubt in this? இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகேவா? இப்போ அடுத்தது ஆக்சுவலாக வந்து இந்த SA 3400 ஆடிட் பண்ணக்கூடிய அந்த ஆடிட்டர் வந்து எதெல்லாம் செக் பண்ண போகிறாருன்னு கேட்குறாங்க. அவர் செக் பண்ண போகிறது நம்பர் 1 என்ன செக் பண்ண போகிறாருன்னா, பெஸ்ட் எஸ்டிமேட் அசம்ஷன்ஸை செக் பண்ண போகிறார், ஆன் விச் த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் பேஸ்ட். ஹீ இஸ் கோயிங் டு ஜஸ்ட் மேக் ஷுர் அசம்ஷன்ஸ் ஒன்றும் வந்து அபத்தமாக இல்லைல்ல, அஷூரன்ஸ் ஒன்றும், அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க சில அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அசம்ஷன்ஸ் அபத்தமாக இருக்கா இல்லை ஓகேவாக இருக்கா, he has to make sure whether the assumptions are not unreasonable. Assumptions are not unreasonable. மறுபடியும் சொல்லுங்கள், assumptions are not unreasonable. அதுதான் அவர் செக் பண்ண போகிறார். அதாவது அசம்ஷன்ஸ் அபத்தமாக இல்லையே அப்படின்னு அர்த்தம். அசம்ஷன்ஸ் ஒன்றும் அபத்தம் கிடையாதுல்ல, ஓகே தானே. அப்போ the best estimate assumptions are not unreasonable அப்படின்னு சொல்கிறாங்க. So the best estimate assumptions are not unreasonable, and in the case of hypothetical assumptions பொறுத்த வரைக்கும் such assumptions are consistent with the purpose of the information. ஓரளவுக்கு அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா? Do you understand? ஏன்னா பெஸ்ட் எஸ்டிமேட் அசம்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து நான் ஃபோர்காஸ்டட் இன்ஃபர்மேஷனாகவே எடுத்துக்க முடியும் பெஸ்ட் எஸ்டிமேட்டை பொறுத்த வரைக்கும். இதுவே ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் அது நடக்குமா நடக்காதுன்றதுலாம் எனக்கு தெரியாது, ஓகேவா. அது ரீசனபிளாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கும், கொஞ்சோண்டு வாய்ப்பு இருந்தால் கூட ஓகே தான். பட் என்னென்னா, இவங்க இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனோட அது நடக்க 10% வாய்ப்பு இருந்தால் கூட நாங்கள் அதை ப்ரொஜெக்டட்னு அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் அது ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ்ன்றதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவோம். எப்போதுமே ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை படித்து பார்க்கக்கூடிய யூசர் இதை கவனிக்கணும். இது ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன் பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணதா இல்லைனா பெஸ்ட் எஸ்டிமேட் அசம்ஷன் பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணதா அப்படின்னு. பெஸ்ட் எஸ்டிமேட் அசம்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பெஸ்ட் எஸ்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் ரீசனபிளாக இருக்கும் அந்த அசம்ஷன் அப்படின்றத ஆடிட்டர் செக் பண்ணுவார். ஆனால் இதுவே இஃப் யூ டாக் அபவுட் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸை ஒரு ஆடிட்டர் SAE மூலிமா செக் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாரும் என்ன தெரியுமா யோசிப்பார், நீங்கள் சொல்லியிருக்க அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் புருடா விட்டுருக்கிறது கொஞ்சமாவது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, நடக்க கொஞ்சமாவது. தே ஆர் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் வெதர் த ஃபியூச்சர் இஸ் ரீசனபிள், வெதர் த அசம்ஷன்ஸ் ஆர் ரீசனபிளை பற்றி கூட அவங்க பேசலை. நீங்கள் சொல்லியிருக்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, நீங்கள் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் அதை நடக்கும்னு சொல்லியிருக்கீங்களா, அது கொஞ்சமாவது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா. இங்கே 6%ன்றீங்க, அங்கே 60%ன்றீங்க. நடக்க வாய்ப்பு இருக்குது, பட் சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி.
சாத்தியக்கூறு ரொம்ப கம்மிங்கிறது எதில் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ஹைபோதெட்டிக்கல் அசம்ஷன் சொல்கிறதுலே கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, பெஸ்ட் எஸ்டிமேட் அசம்ஷன். இங்கே இது நடக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குன்னா இங்கே இது நடக்கிறதுக்கு ஒரு 40% தான் வாய்ப்பு இருக்கும். இதுதான் ஹைபோதெட்டிக்கல் அசம்ஷனுக்கும் பெஸ்ட் எஸ்டிமேட் அசம்ஷனுக்கும் வித்தியாசம். நீங்கள் கேட்கலாம், ஏன் மேடம் பெஸ்ட் எஸ்டிமேட் அசம்ஷனுக்கு வந்து ஒரு 99% நடக்க வாய்ப்பு இருக்காதான்னு கேட்டால், அசம்ஷன்ஸ் அப்படின்னு எடுக்கும் போதே நடக்கும் அப்படின்றத 100% உங்களை சொல்லவே முடியாது, இல்லை 95% 97%லாம் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நடக்கும், சம்டைம்ஸ் நடக்காமல் கூட போகும். அதனால் ஓகே, மோர் தேன் ஆவரேஜ் அது நடக்கும், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஆனால் நடக்கவே நடக்காதுன்னு நாங்கள் சொல்லலை. மிரக்கல், இட்ஸ் மெடிக்கல் மிரக்கல். மிரக்கல் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மி இல்லை. அந்த மாதிரி ஹைபோதெட்டிக்கல் அசம்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? நவ் we are going to talk about the second point. ரெண்டாவது, ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா, ஒழுங்காக அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அவங்க ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். நம்பர் 1 they are talking about, ஃபஸ்ட்டு அவங்க பேசுறது என்னென்னா, they are talking about எதை அசம்ஷனாக பேஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அந்த அசம்ஷன்ஸ் முதல்ல கரெக்டாக. அந்த அசம்ஷன்ஸ் 2 வகைப்படலாம், வெதர் இட் இஸ் பெஸ்ட் எஸ்டிமேட் அசம்ஷன் ஆர் ஹைபோதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ். எப்படியோ ஒன்று அந்த அசம்ஷனுடைய வேலிடிட்டியை செக் பண்ணுறாங்க. அதாவது பெஸ்ட் எஸ்டிமேட்டாக இருந்தால் ஆடிட்டர் எதை செக் பண்ணுறாரு, பெஸ்ட் எஸ்டிமேட்டாக இருந்தால் வெதர் இட் இஸ் ரீசனபிள் அப்படின்னு பார்க்குறாரு. அதாவது அது ஒன்று அன்ரீசனபிளாக இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு, விச் மீன்ஸ் ரீசனபிலிட்டியை செக் பண்ணுறாரு. இங்கே ஹீ இஸ் செக்கிங் த கன்சிஸ்டன்சி. புரியுதாம்மா? இங்கே கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுறாரு, இங்கே ரீசனபிளாக செக் பண்ணுறாரு. ஒன்ஸ் அசம்ஷன்ஸ் எல்லாம் ஓகேன்னு செக் பண்ணிட்டா, அப்புறம் இந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிற அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கண்ணும் கருத்துமா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா. அப்போ ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் வாட், பேஸ்ட் ஆன் தி அசம்ஷன்ஸ். இங்கே ப்ராப்பர் அப்படின்றது தான் கீவேர்டு. புரியுதாம்மா? இங்கே என்ன கீவேர்டு, ப்ராப்பர் அப்படின்றது தான் இங்கே கீவேர்டு. வை டு தே கால் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன்? ஏன்னா சம்டைம்ஸு அவங்களுக்கு வந்து அசம்ஷன்ஸ் கூட கரெக்டாக இருக்கும். அசம்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் ஓகே, ஆனால் அவன் ப்ரிப்பேர் பண்ண மெத்தட் சரியில்லைன்னா அதில் பிரச்சனையாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு சி வெதர் அசம்ஷன்ஸ் ஆர் இட்ஸ் நாட் அன்ரீசனபிள்னா அப்படின்னு பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் properly presented and all material assumptions are adequately disclosed, including a clear indication as to whether they are best estimate or hypothetical assumptions. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்பர் 1 அசம்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணணும். நம்பர் 2 ப்ரிப்பரேஷன்ஸ் அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்களா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். நம்பர் 3 ப்ரிப்பரேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. ப்ரெசன்டேஷன் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் அடிக்குவேட் டிஸ்க்ளோஷர்ஸ். அப்போ அடிக்குவேட் டிஸ்க்ளோஷர்ஸை நீங்கள் கொடுக்கணும். என்னென்ன டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும்? இது ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் ஃபார்ம்டு பேஸ்ட் ஆன் தி அசம்ஷன்ஸ். அந்த அசம்ஷன்ஸ் வந்து என்ன பெஸ்ட் எஸ்டிமேட்டா இல்லை ஹைபோதெட்டிக்கல் அசம்ஷனா அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணுமா, அடிக்குவேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அடிக்குவேட் டிஸ்க்ளோஷர் அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கிளியர் இண்டிகேஷன். இது எல்லாமே நீங்கள் தான் அந்த இடத்துல செக் பண்ணணும் ஆஸ் அன் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆடிட்டர் ஒன்று ஆடிட் பண்ணுறாங்களான்னு கேட்காதீங்க. இந்த ஆடிட்டர் ஹூ பர்ஃபார்ம்ஸ் தி அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் ப்ரொசீஜர் ஹி ஹேஸ் டு ஃபாலோ திஸ். 4th பாயிண்ட் தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the projected financial statements are prepared on a consistent basis with historical financial information using appropriate accounting policy. அதாவது இந்த இடத்துல ஸ்டெப் நம்பர் 1 they are talking about assumptions கரெக்டாக இருக்கா. ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுறாங்க, ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, டிசிப்ளின் இன் ப்ரிப்பரேஷன். ஸ்டெப் நம்பர் 3 அடிக்குவேட் டிஸ்க்ளோஷர். இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் அசியூம் பண்ணது வருஷம் 10% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 10% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் என்ன வரணும் அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லேட்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராஃபிட் 65 கோடி இருக்குன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அதோட 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது எவ்வளோ இருக்கும், 110% இருக்கும். அப்போ 65 crore + 6.5 crore சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு 71.5 crore அது இருக்கணும். அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் should be based on the HFS, latest historical financial statementல இருக்கிற நம்பர்ஸில் தான் அந்த 10% நீங்கள் அப்ளை பண்ணணும்.
அப்போ ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்க என்ன மாதிரி அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். அப்போ கன்சிஸ்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் consistent application of the accounting policies followed in the historical financial statements is very important அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாமா? அப்போ ஸ்டெப் நம்பர் 4 நம்ம எதை பற்றி பார்க்குறோம்? ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ள அக்கௌண்டிங் பாலிசி ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை தானே நீங்கள் நம்பி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு see whether it is consistent. இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் நம்பர் 4. புரியுதாமா? ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்டெப் நம்பர் 3, இது ஸ்டெப் நம்பர் 4. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம்ல, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க? while examining the prospective financial information principles laid down in other standards and auditing முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அவங்க கிளியராக சொல்கிறது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்படி நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஆடிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே நம்பர்ஸை ஆடிட் பண்ணுறீங்க, நம்பர்ஸை ஆடிட் பண்ணி ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. இங்கே நம்பர்ஸை ஆடிட் பண்ண முடியாதுங்கிறதுனால ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் செக் பண்ணுற விஷயங்கள் என்னவோ அசம்ஷன்ஸை தான் நீங்கள் செக் பண்ணுறீங்க. அந்த அசம்ஷன்ஸ் ரீசனபிளாக இருக்கா, இல்லை அந்த ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸாக இருந்தால் அந்த ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதில் தான் உங்களோட ஒப்பீனியனை கொடுக்குறீங்க. ஸோ இது ஆடிட் அப்படின்னா இதுவுமே டெக்னிக்கலாக ஆடிட் தான். ஆனால் இது ஏன் நாங்கள் ஆடிட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறோன்னா, ஏன்னா இது ப்ராஸ்பெக்டிவ்ன்றதுனால ஆடிட் அப்படின்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் ஆன் த நம்பர்ஸே கொடுக்கணும்ல. இங்கே ரீசனபிள் அஷூரன்ஸ் ஆன் நம்பர்ஸ் கொடுக்க முடியாது. ரேதர் அந்த அசம்ஷன்ஸோட ரீசனபிலிட்டியையும் அந்த அசம்ஷன்ஸினுடைய கன்சிஸ்டன்சியை பற்றி மட்டும்தான் உங்களால் ஒப்பீனியன் கொடுக்க முடியுங்கிறது மட்டும்தான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இதுவும் ஆடிட் தான், இதுவும் ஆடிட் தான். டெக்னிக்கலி இதுவும் ஆடிட் தான், அதுவும் ஆடிட் தான். அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே எப்படி நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறீங்களோ, கூடுமான வரைக்கும் அவங்க ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆடிட் பண்ணும்பொழுதும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை கூடுமான வரைக்கும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட இதுவுமே ஆடிட் தான். ஆனால் என்ன, ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான ஆடிட்டாக இல்லாமல் இது ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான ஒரு ஆடிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாமா? இதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் அஷூரன்ஸ், இந்த இடத்துல அப்படி என்ன தாண்டா அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, நம்பரில் கொடுக்க மாட்டேறீங்க, அப்போ என்ன தான் கொடுப்பீங்க அப்படின்னா ஒப்பீனியன் ஆஸ் டு வெதர் த ரிசல்ட்ஸ் ஷோன் இன் த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வில் பி அச்சீவ்டு cannot be expressed. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரிசல்ட்ஸின் மீது நம்மளால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை, இல்லைனா ஃப்யூச்சரில் நடக்காமல் கூட போகும். அது ஸ்பெகுலேட்டிவ் நேச்சரில் இருக்கிறதுனால நம்மளால் எதை பற்றியுமே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பிகாஸ் த ஈவெண்ட்ஸ் ஹாவ் நாட் ஹேப்பன், த ஈவெண்ட்ஸ் மைட் நாட் ஈவன் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர், ப்ளஸ் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் நம்மளோட ஃபோர்காஸ்டிங் ஆர் ப்ரொஜெக்ஷன்ஸ். எவ்ரிதிங் இஸ் ஸ்பெகுலேட்டிவ் இன் நேச்சர் அண்ட் சச் ஃப்யூச்சர் ப்ரொஜெக்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு செக் பண்ண கூட நம்மக்கிட்ட ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. அப்படியே நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்குது பாருங்கள், இப்போ நாங்கள் 65 கோடி ஏர்ன் பண்ணுறோம், ஏன் ஒரு 10% எங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் ஓகே, பட் ஸ்டில் அது ஃப்யூச்சர்ன்றதுனால அந்த எவிடன்ஸுமே ஃப்யூச்சர் ஓரியன்டாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரிசல்ட்ஸில் நம்மளால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. அப்போ என்னதான் தான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் அசம்ஷன்ஸ் வேலிடாக இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி வேணால் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது சொல்லும் போது நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன மாதிரி அக்செப்டன்ஸை நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் பை த ஆடிட்டர் பிஃபோர் அக்செப்டிங் சச் அன் என்கேஜ்மெண்ட். நம்பர் 1, என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இவங்க எந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இது ஜென்ரல் பர்பஸ்க்காக எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி அமிதாப் பச்சன் ஆஃபீஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுக்காக அடுத்த 3 வருஷத்துக்கோட ஃபோர்காஸ்டட் இன்ஃபர்மேஷனை கேட்குறாங்க, ஃபோர்காஸ்டிங் பேசிஸில் கேட்குறாங்க, அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது ஜென்ரல் சர்க்குலேஷனுக்கா இல்லை லிமிட்டட் சர்க்குலேஷனுக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அசம்ஷன்ஸோட நேச்சரை பார்த்துக்கோங்க, பெஸ்ட் எஸ்டிமேட்ஸா இல்லை ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸா, இல்லை சில நேரத்தில் ரெண்டும் பெஸ்ட் மிக்சராக கூட இருக்கும்.
ஸோ என்னன்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனில் P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க, எலமெண்ட்ஸ் டு பி இன்ஃபார்ம்ட் இன் தி இன்க்ளூடட் இன் தி இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை தான் இங்கே சிம்பிளாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்போ எலமெண்ட்ஸ் டு பி இன்க்ளூடட் இன் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பீரியட் கவர்ட், அடுத்த 3 வருஷத்துக்கா, அடுத்த 5 வருஷத்துக்கா, அடுத்த 10 வருஷத்துக்கா, எந்த பீரியட் கவராக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணணும். எப்போ ஒரு ஆடிட்டர் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், எந்த இடத்துல இந்த அசம்ஷன்ஸ் நடக்கணும் உங்களுக்கு தோணவே இல்லையோ, இந்த அசம்ஷன்ஸ்லாம் பாசிபிளே இல்லை, அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும், எந்த இடத்துல அந்த அசம்ஷன்ஸ் எல்லாமுமே அன்ரியலிஸ்டிக்காக இருக்கோ அங்கே என்ன பண்ணக்கூடாது, த ஆடிட்டர் ஷுட் நாட் அக்செப்ட். சப்போஸ் சில இடங்களில் ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, பேசிக் அசம்ஷன்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் இவங்க எந்த எந்த இன்டெண்டட் யூஸ்க்காக இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அந்த யூஸே ரொம்ப இன்னப்ராப்பரேட்டாக இருக்கே. அப்போ when the prospective financial information will be inappropriate for the intended use, நீங்கள் எந்த பர்பஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெண்டட் யூஸ் ஃப்யூச்சரில் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கணிக்கிறதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை. ஆனால் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை இந்தியாவில் நீங்கள் கம்பெனி இருக்குது, இந்தியாவில் நீங்கள் டேக்ஸ் டு பி பெய்டு எவ்வளோ வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணியிருக்கீங்க பேஸ்ட் ஆன் 10% க்ரோத் இன் ரெவென்யூ எவ்ரி இயர் அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை எந்த அசம்ஷனில் பண்ணணும், இந்தியாவில் பிஸ்னஸ் இருக்க மாதிரியும் இந்தியாவில் அடுத்த 5 வருஷத்துக்கு டேக்ஸ் ரேட் எப்படி மாறுன்றதை வச்சு தானே ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் கரண்ட் டேக்ஸ் ரேட்டை வச்சு அடுத்த 5 வருஷத்துக்கும் கவுண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அப்ராப்ரியேட் ஃபார் த பர்பஸ் இன்டெண்டட். அடுத்த 5 வருஷம் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், 10% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ப்ராபப்ளி டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை டேக்ஸ் ரெஜீமில் மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றங்களெல்லாம் நீங்கள் அசியூம் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் இப்போ இருக்கிற அதே தான் இருக்கும்னு நினச்சி அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க உங்களோட ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் அது எப்படி ஆடிட்டர் ஒத்துக்க மாட்டார். ஸோ when your assumptions based on which the prospective financial information are prepared அது அன்ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ரெண்டாவது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு இன்டெண்டட் யூஸுக்கு இன்னப்ராப்பரேட்டாக இருந்தாலும் அவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். புரியுதாம்மா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை எதாவது டவுட்ஸ் இருக்கா? டேர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் லெட்டர்லாம் நார்மல் தான், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர்ஸில் என்னம்மா எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக ப்ரீவியஸ் எங்கேஜ்மெண்ட்ஸில் அந்த மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட எப்படிலாம் நடந்திருக்காங்களோ அதை பற்றின நாலேஜ் அப்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ண மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு காம்பிட்டண்ட்டாக இருக்காங்க அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ஃப்யூச்சர் இன்ஃபர்மேஷனில் மிஸ்டேட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்னால ஃப்யூச்சர் இன்ஃபர்மேஷன் நிறைய அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இவங்க ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பேசிக்காக ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் அப்படி இல்லைனா தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷனையும் ஏதாவது நம்பி தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரிலையபிலிட்டி ஆஃப் அண்டர்லைங் டேட்டான்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒரு பேசிக் டேட்டா வச்சு தான் ப்ளஸ் 10% போட்டுட்டு போகிறீங்கன்னா அந்த பேசிக் டேட்டா சில நேரத்தில் the data will not even be belonging to your own historical financial information. சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட கஸ்டமர்கிட்டேருந்து சில டீட்டெயில்ஸை வாங்கி அதை பேஸ் பண்ணி கூட ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷனை ரெடி பண்ணுவீங்க. அப்போ தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து அந்த டேட்டாவை நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, உங்கள் டேட்டாவாக இருந்தாலும் சரி, அந்த டேட்டா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அசம்ஷன்ஸை, எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த என்டிட்டியோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்டார்ட் அப் கம்பெனி, புது கம்பெனி, ஸ்டெபிலிட்டியே இல்லைன்னா அந்த இடத்துல ஃப்யூச்சர் அசம்ஷன்ஸ்க்கு அந்தளவுக்கு நம்மளால் வேலிடேஷனே கொடுக்க முடியாது. பிகாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அடுத்த 10 வருஷம் ஸ்டேபிளாக இருக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வேணால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 1992ல் 2025 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி அடுத்த 2 இயர்ஸ்க்கு ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அங்கே ஸ்டெபிலிட்டி அதிகம், அசம்ஷன்ஸ் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பெஸ்ட் எஸ்டிமேட் அசம்ஷன்ஸ் ஆர் மோர் பாசிபிள். ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி எடுத்தால் கூட அதுவுமே ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கும். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு 20-30 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த என்டிட்டிஸ் என்டர்பிரைஸ் அண்ட் அந்த என்கேஜ்மெண்ட் டீமுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்க உள்ளனா உங்கள் ஆடிட்டில் இருக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி தெரியுது, இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியுது, அவங்களோட காம்பிடன்ஸ் என்ன, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர்ஸை
பிளான் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் எக்ஸாமினேஷனே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினாக வரும். ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க.